சொல்லுது. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லடா. இதெல்லாம் அவங்களோட விஷயம். யாரு? நான் மகராசனா? நல்ல கைரேகையை பாக்குறேன், கைய கொடு. ஏங்க எதுக்குங்க அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றான்னு கேப்ப, கையை கொடு. சாமி நீங்க சொல்லு. கையோட கேளு தம்பி. உனக்கு உனக்கு வாக்க ஓவரா பேசுவா. நீங்க மேல சொல்லுங்க. உனக்கு எதிரி உன் வாய்தான். அதை நீ கட்டுப்படுத்தணும். இருக்கணும் தம்பி. இன்னைக்கு முழுக்க நீ கண்ணும் கருத்துமா இருக்கணும். இது சாமி இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலப்பா, அந்த ஜக்கம்மா சொல்றா. பிரச்சனை வராதனால நீ எதுவுமே கிடையாது. தோல்ல துண்டு மாதிரி பிரச்சனையை போட்டு சுத்துறாள். சந்தோஷமாடா உனக்கு. ஒரு சவாரி கூட வரல. பிரச்சனை வரும்னு சொல்றாரு. பேசாம உனக்கு பழையில வந்து என்னடா பண்றது? பொழுதுக்காக சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. டேய் தலைவர் தான். தலைவர கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. டேய் ஏதோ பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. நல்லா ஒண்ணும் இல்லடி, மாலை நிறைய கட்டணும்ல. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நீ கேட்க போக, நீதான் கொண்டு போய் தர. அப்புறம் எப்பதான் சீதா கால் பண்ணிருந்தா, எதுக்கு கடைக்கு வர? இப்ப உடம்பு ஏமா இப்படி பண்ற? காய்ச்சல. நாளைக்கு நிறைய கல்யாண ஆர்டர் இருக்கு. மாலையெல்லாம் வேற கொடுக்கணும். அது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இல்லன்னா நானே படுத்து தூங்கி இருப்பேன்ல. யாத்து மெதுவா. மீனா மீனா மாலை கட்டணும் மீனா. இப்படி இருமிக்கிட்டே மாலை கட்ட போறியா என்ன? உட்காரு. சாப்பிட்டியா இல்லையா? சொல்றாங்க. குடு. குடிமா. வேண்டாம் மீனா. நீ மீனா போது மீனா. வியாபாரம் நடக்கிற நேரம். அம்மா இத்தனை வருஷம் எங்களை வளர்க்கறதுக்காக வேலை வேலைன்னு இருந்து இப்படி உடம்பு முடியலன்னா என்கிட்ட சொல்லாம இருக்காத. காய்ச்சல வச்சுட்டு எதுக்கு கடைக்கு வந்து உட்கார்ந்துருக்க? சொல்லிருக்கலாம்ல. நான் காலையில வந்து மாலை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பேன்ல. நான் கூப்பிடுறேன். வர வர என்ன மூணாவது மனுஷி மாதிரி உன் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க. மா இல்ல, நான் மட்டும் அவங்க எதுவும் முன்ன மாதிரி எல்லாம் ரெஸ்ட் இல்லாம. உனக்கு ஒரு 70 வயசு இருக்கும்ல. அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துடா. ஐயோ அக்கா அக்கா நீ கிளம்ப. டேய் நில்றா. அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் திட்டிட்டு போனேல. டேய் நீ வாயை மூடு. உனக்கு எத்தனை இவனாலதான் உனக்கும் மாப்பிளைக்கு சட்ட தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? இதுக்கு தானே மாமா உன்னை அடிச்சாரு. அவனை நான் என்ன பண்ணிட்டு போறேன்? அவன் என் ஃப்ரெண்டு. படிக்கிற பையன். எப்பவும் உன் கூட விட்டுட்டு இருக்கோம். இங்க பாரு, அம்மா தானே தெரியும். இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா. அக்கா குடிக்கிறவன் தப்பானவனா? அப்ப நம்ம யாரு அவனுக்கு அக்கா மாமாலாம்? சத்யாக்கு அக்கானா எனக்கும் அக்கா மாதிரி தான்க்கா. பாத்துக்கிறேன். உன் புருஷன் தான் தேவையில்லாம தண்ணியை போட்டு இவன் கையை உடைச்சிட்டாரு.